இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடியில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரோஸ் வந்து பூ வச்சுருக்குது, மொட்டு விட்டுருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு பூ வந்து நிறைய பூத்து இருந்துச்சு. சில பூ வந்து பூத்து இந்த காற்றுல அப்படியே உதிர்ந்து போய் கொட்டியும் போயிடுச்சு. நல்லா அந்த செடி மேலே உச்சி வரையும் பூ பூத்து இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பூ பறித்தேன். அது வந்துட்டு எத்தனை பூ பறிச்சிருக்கேன் நான் லாஸ்ட்டில் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோஸ் மட்டும் இல்லாமல் பன்னீர் ரோஸ் மட்டும் இல்லாமல் லைட் ரோஸுமே இருந்துச்சு. பாருங்கள் அப்படி எவ்வளோ உச்சிலலாம் இருக்கு பாருங்கள். பறிக்கன்னு சொல்லி என் கையில் முள்ளே குத்திருச்சுன்னா பார்த்துக்குங்க. நிறைய இருந்துச்சு. பூ பறித்தேன். ஒரு 4 பூக்கிட்ட பன்னீர் ரோஸும் ஒரு 3 பூக்கிட்ட லைட் ரோஸும் பறித்தேன். மீதி ஒரு 2 3 வந்து நான் வீடியோவில் காட்டல. மொத்தம் ஒரு 10 11 பூவை பறிச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி கூட ஒவ்வொன்றும் வச்சிடலாம் சாயங்காலம் விளக்கேற்றும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் பறித்தேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஊட்டி ரோஸ் செடி இருக்குது. அது எப்படின்னாக்கா மெரண்டா கலரில் சூப்பராக இருக்கும். ஃப்ராண்டா கலரில் சூப்பரான பூ. ஒரு பூ பூத்துருச்சு, இன்னொன்று வந்து கொஞ்சம் மொட்டு விட்டுருக்குது. அதை பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் கீழே இறங்க மேலே என்ன அதை வந்துட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் அப்படி செடியை இழுத்து விட்டு பார்த்தா அந்த பூ எப்படி ஆடுது பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?